ஓம் சாந்தி. 18/10/2025 காலை முரளி பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, ஆத்ம உணர்வுள்ளவர்களாக ஆகி அமர்ந்து நான் ஆத்மா என சிந்தித்தபடி ஆத்ம அபிமானியாக ஆகுங்கள். உண்மையான சார்ட், தினச்சரிய நினைவு யாத்திரை கணக்கு வழக்கை எழுதி வந்தீர்கள் என்றால் புத்திசாலிகளாக ஆகியபடி செல்வீர்கள். மிகவும் லாபம் ஏற்படும். கேள்வி: எல்லைக்கு அப்பாற்பட்ட நாடகத்தை புரிந்து கொள்ளக்கூடிய குழந்தைகள் எந்த ஒரு சட்டத்தை நல்ல விதமாக புரிந்து கொள்கின்றனர்? பதில்: இது அழிவற்ற நாடகமாகும். இதுல ஒவ்வொரு நடிகரும் தனது நடிப்பை நடிப்பதற்காக தமது நேரத்தில் வந்துதான் ஆக வேண்டும். நாங்கள் எப்பொழுதும் சாந்தி தாமத்திலேயே அமர்ந்து விடுவோம் என்று யாராவது சொன்னால் அது சட்டபூர்வமானது அல்ல. அவர்களை நடிகர்கள் என சொல்ல மாட்டோம். எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தைதான் இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறார். ஓம் சாந்தி. தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு அமருங்கள். தேக அபிமானத்தை விட்டுவிடுங்கள். எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். புரியாதவர்களாக இருப்பவர்களுக்கு புரிய வைக்கப்படுகின்றது. ஆத்மாக்களாகிய நாம் புரியாதவர்களாக ஆகிவிட்டோம். தந்தை உண்மையை சொல்கிறார் என ஆத்மா புரிந்து கொள்கின்றது. நான் ஆத்மா அழிவற்றவன். சரீரம் அழியக்கூடியது. நான் ஆத்மா உணர்வை விட்டு தேக அபிமானத்தில் மாட்டிக்கொண்டு இருக்கின்றேன். எப்ப துவாபர யுகம் வந்ததோ அப்ப நாம ஆத்மா நிலையை மறந்துட்டு இந்த தேகம் என நினைக்க ஆரம்பிச்சோம். அப்ப இந்த தேக உணர்வுல மாட்டிக்கொண்டோம். அனைத்து குழந்தைகளுமே தேக அபிமானத்தில் வந்து புரியாதவர்களாக, அதாவது முட்டாள்களாக ஆகியுள்ளனர் என சிவ தந்தை கூறுகின்றார். நீங்கள் பிறகு தந்தையின் மூலம் ஆத்ம அபிமானியாக ஆகும் பொழுது முற்றிலும் புத்திசாலியாக ஆகிவிடுகின்றீர்கள். சிலர் புத்திசாலியாக ஆகிவிட்டனர். சிலர் முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றார்கள். முட்டாள்கள் ஆவதில் அரை கல்ப காலம் பிடித்தது. இந்த கடைசி பிறவியில புத்திசாலியாக ஆக வேண்டி இருக்கின்றது. அரை கல்ப காலமாக புரியாதவர்களாக ஆகி 100% புரியாதவர்களாகவே ஆகிவிட்டோம். துவாபரயுகம் கலியுகத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகி மேக்சிமம் டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சு. லோ பேட்டரியில தான் ஓடிட்டு இருக்க. தேக அபிமானத்தில் வந்து நாடகத்தின் திட்டப்படி நீங்கள் கீழே இறங்கியே வந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுகின்றது. என்றாலும் நிறைய முயற்சி செய்ய வேண்டும். ஏனெனில் குழந்தைகளுக்குள் தெய்வீக குணங்களும் இருக்க வேண்டும். நாம் அனைத்து குணங்களும் நிரம்பியவர்கள், 16 கலைகளும் நிறைந்தவர்கள். இப்படி இருந்தோம் என குழந்தைகள் அறிவார்கள். பிறகு இந்த சமயத்துல குணமற்றவர்களாக ஆகியுள்ளீர்கள். எந்த குணமும் தற்பொழுது இல்லை. குழந்தைகளாகிய உங்களுக்குள்ளும் இந்த விளையாட்டை பற்றிய வரிசை கிரமமான முயற்சியின்படி புரிந்து கொள்கின்றீர்கள்.
இப்படியே எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டன. எனினும் கூட புதியவர்கள் நல்ல புத்திசாலியாக ஆகியபடி இருக்கின்றனர். மற்றவர்களையும் புத்திசாலியாக ஆக்கக்கூடிய முயற்சி செய்கின்றார்கள். சிலர் முற்றிலும் எதுவுமே புரிந்து கொள்வதே இல்லை. முட்டாள்களிலும் முட்டாளாக இருக்கின்றார்கள். தந்தை வந்ததே நம்மை புத்திசாலியாக ஆக்குவதற்காக. மாயையின் காரணமாக நாம் முட்டாள்கள் போல ஆகிவிட்டோம் என குழந்தைகள் புரிந்து கொண்டு இருக்கின்றார்கள். நான் மாயாவாலதான் புத்திசாலியா இருந்தவங்க முட்டாள் மாதிரி ஆயிட்டோம். அதுலயும் நம்ம சத்தியுகத்துல ராஜா ராணி அவங்களுடைய ராஜ்யம் நடக்கும் பொழுது மந்திரிங்க அட்வைஸ் பண்றதுக்கு யாருமே தேவையில்லை. ஆனா முட்டாள் ஆனது துவாபர யுகத்துல குறைஞ்சது, அதாவது புத்திசாலித்தனம் குறைஞ்சதுன்னு சொல்லலாம். அப்ப மந்திரிங்க, ஒரு ராஜா ஒரு மந்திரி இருப்பார் அட்வைஸ் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் இப்ப கலியுக இறுதி காலகட்டத்துல ராஜாவே இல்லை, மந்திரிகளோட ராஜ்யம் நடக்குது, லாஸ்ட் ஸ்டேஜ். இதெல்லாம் குழந்தைங்களாகிய நாம புரிஞ்சுக்கிறோம். பூஜைக்குரியவர்களாக நாம் இருக்கும் பொழுது, லக்ஷ்மி நாராயண் போன்று தேவதைகளாக நாம் இருக்கும் பொழுது எவ்வளவு புத்திசாலியாக இருந்தோம். நாம் தான் பூஜாரிகளாக முட்டாள் மாதிரி ஆயிட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆத்மால சக்தியே இல்லை, குணங்களும் இல்லை. ஆனா முதல்ல இருந்த பொழுது அனைத்து பவர்ஸும் நம்மளுக்குள்ள இருந்தது. அப்ப ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மம் இருந்தது. அது தற்பொழுது மறைந்து விட்டது. இது குறித்து உலகில் யாருக்குமே தெரியாத இந்த லக்ஷ்மி நாராயண் எவ்வளவு புத்திசாலியா இருந்தாங்க, ராஜ்யம் செய்து கொண்டிருந்தனர் என்று தந்தை சொல்கின்றார். நீயே அது, அதுவே நீ, தத்தத்துவம். நீங்களும் தன்னை குறித்து அப்படி புரிந்து கொள்ளுங்கள். நான் தான் அதுவாக இருந்தேன். எதுவாக? தேவதையாக. தேவதையாகிய நான் தான் இப்ப இதுவா இருக்கிறேன். அதாவது ஃபுல் சார்ஜ் பேட்டரியா இருக்கும் பொழுது தேவதையா இருந்த ஆத்மா லோ பேட்டரியில மனிதனா ஆயிட்டேன். இவை மிகப்பெரிய புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஆகும். தந்தையை தவிர வேறு யாராலும் இந்த ஞானத்தை புரிய வைக்க முடியாத. தந்தைதான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக புத்திசாலிகளுக்கெல்லாம் புத்திசாலியாக இருக்கின்றார் அல்லவா? அது இப்பொழுது அனுபவம் உண்டாகின்றது. ஒன்று இறைவன் ஞான கடலாகவும் அதே சமயத்துல எல்லாருக்கும் சத்கதி வழங்கக்கூடிய வள்ளலாகவும் இருக்கின்றார். பதித்த பாவனராகவும் இருக்கின்றார். அதாவது தூய்மையற்றவர்களை தூய்மையாக ஆக்கக்கூடியவராகவும் இருக்கின்றார். இது ஒருவரின் மகிமைதான். இவ்வளவு உயர்ந்தலும் உயர்ந்த தந்தை குழந்தைகளே குழந்தைகளே என கூறி எவ்வளவு நல்ல விதமாக நமக்கு புரிய வைக்கின்றார். குழந்தைகளே, இப்பொழுது தூய்மையாக ஆக வேண்டும். அதற்காக தந்தை ஒரே மருந்துதான் கொடுக்கின்றார். அவர் சொல்கின்றார், நினைவின் தொடர்பின் மூலமாக நீங்கள் எதிர்காலத்தில் 21 பிறவிகள் நோயற்றவர்களாக ஆகிவிடுகின்றீர்கள். உங்களின் அனைத்து நோய்களும் சகல விதமான துக்கங்களும் முடிந்துவிடும். நீங்கள் முக்தி தாமத்திற்கு சென்று விடுவீர்கள். அழிவற்ற மருத்துவரிடம் ஒரே ஒரு மருந்துதான் உள்ளது. ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் தான் ஆத்மாவிற்கு பரமாத்மா கொடுக்கின்றார். எந்த மனிதரும் வக்கீலாகவும் என்ஜினியராகவும் ஒரே சமயத்தில் ஆவது இல்லை. அப்படியல்ல, அனைத்து மனிதர்களுமே தம் தொழில்களிலேயே மூழ்கி விடுகின்றனர் அப்படியும் சொல்ல முடியாது. பதீத்த நிலையிலிருந்து பாவனமாக்குங்கள் என சிவ தந்தைக்கு சொல்கின்றனர். ஏனெனில் தூய்மையற்ற நிலையில் துக்கம் அதிகமாக இருக்கின்றது. சாந்தி தாமத்தை தூய்மையான உலகம் என்று கூறுவது இல்லை.
சொர்க்கத்தை தான் தூய்மையான உலகம் என சொல்கின்றோம். மனிதர்கள் அமைதி மற்றும் சுகத்தை விரும்புகின்றனர் என்பதையும் இறைவன் புரிய வைத்துள்ளார். உண்மையிலும் உண்மையான அமைதி என்பது அங்கே இருக்கின்றது. அது சாந்தி தாமம் என சொல்லப்படுகின்றது. சாந்தி தாமத்திலேயே இருந்து விடுகின்றோம் என சிலர் சொல்கின்றார்கள். பிறவா நிலை வேண்டும், பேசாம பரந்தாமத்திலே பர்மனண்டா இருந்துடுறேன் அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனால் அதற்கு சட்டத்தில் இடம் இல்லை. அப்படி விரும்புபவர்கள் நடிகர்கள் ஆகவில்லை என அர்த்தம். குழந்தைகள் நாடகத்தை கூட புரிந்து கொண்டு விட்டீர்கள். நடிகர்களின் நடிப்பு எப்பொழுது இருக்குமோ அப்பொழுது வெளியில மேடையில நடிப்பை நடிப்பார்கள். டிராமா ஸ்டேஜ்ல அவங்களோட ரோல் வரும் பொழுதுதான் ஸ்டேஜுக்கு வருவாங்க. அது வரைக்கும் ஸ்டேஜுக்கு பின்னாடி இருப்பாங்க. இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை தான் புரிய வைக்கின்றார். அந்த இறைவன் ஞானக்கடல் என்று அழைக்கப்படுகின்றார். அனைவருக்கும் சக்தியை வழங்கக்கூடிய, சத்கதியை வழங்கக்கூடிய வள்ளல், பதீத பாவனராகவும் இருப்பவர், அனைவரையும் தூய்மைப்படுத்துபவர், தத்துவமாக இருக்க முடியாத உலகத்தில் இருக்கிற ஆத்மாக்களை தூய்மைப்படுத்தக்கூடியது தத்துவத்தால முடியாது. பிரம்ம மகா தத்துவமா தூய்மை பண்ண போகுது, அல்லது இந்த 5 தத்துவங்கள் தூய்மை பண்ணுமா? நீர் முதலான அனைத்தும் தத்துவங்கள் தானே. தண்ணியில வீடை வாஷ் பண்ணலாம், ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணலாம், ஆத்மாவை வாஷ் பண்ண முடியுமா? தூய்மைப்படுத்துறதுதான் தண்ணி. அது ஒத்துக்க வேண்டிய விஷயம்தான். பொருட்களை தூய்மைப்படுத்தலாம், ஆத்மாவை தூய்மைப்படுத்துமா? அவை எப்படி சத்கதி கொடுக்கும்? ஆத்மாதான் தன்னுடைய நடிப்பை நடிக்கின்றது. ஹட்டயோக நடிப்பும் கூட ஆத்மாதான் நடிக்கின்றது. உடலுக்கு எக்ஸசைஸ் பண்றாங்க, ஹட்ட யோகா அப்படின்னு சொல்றோம், யோகாசனாஸ். அது பண்றது உண்மையிலே யாரு? ஆத்மாதான். ஆத்மா இந்த சரீரத்தை வளைக்குது, அப்படி ஹட்ட யோகம் மூலமா எக்ஸசைஸ் பண்ணுது. ஆனா பண்றது ஆத்மா தானே. இந்த விஷயங்களையும் புத்திசாலியாக இருப்பவர்களால் தான் புரிந்து கொள்ள முடியும். தந்தை எவ்வளவு புரிய வைக்கின்றார். எப்படி பூஜ்யக்குரியவரிலிருந்து பூஜாரியாக ஆகின்றீர்கள் என மனிதர்கள் புரிந்து கொள்ளும் விதமாக ஏதாவது யுக்தியை உருவாக்குங்கள். எல்லாருக்கும் ஞானத்தை சொல்லணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னு கொஞ்சம் யோசிங்க. பிரெயினுக்கு கொஞ்சம் வேலை கொடுங்க. பூஜைக்குரியவர்கள் இருப்பது புதிய உலகத்துல, பூஜாரிகள் இருப்பது பழைய உலகத்தில். தூய்மையானவர்கள் பூஜ்யக்குரியவர்கள் என்றும், தூய்மையை இழந்தவர்கள் பூஜாரிகள் என்றும் அழைக்கப்படுகின்றனர். இங்கே அனைவருமே தூய்மை அற்றவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். ஏனென்றால் விகாரத்தில் பிறவி எடுக்கின்றார்கள். அங்குள்ளவர்கள் உயர்ந்தவர்கள், சம்பூர்ண சிரேஷ்டாச்சாரி என பாடவும் செய்கின்றனர். இப்பொழுது குழந்தைகளாகி நீங்கள் அப்படி ஆக வேண்டும், உழைக்க வேண்டும். முக்கியமான விஷயம் இறை நினைவில் இருக்க வேண்டும். நினைவில் இருப்பது மிகவும் கஷ்டமானது என அனைவரும் சொல்கின்றார்கள். நாங்கள் விரும்பிய அளவு இறை நினைவுல எங்களால இருக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. யாரானும் உண்மையான சார்ட், அந்த நினைவிற்கான அட்டவணை வைத்தால் மிகவும் லாபம் ஏற்படும். நாம சார்ட் வச்சா நம்மளுக்கு தான் லாபம். தந்தை குழந்தைகளுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கின்றார். மன் மனாபவ, நீங்கள் அர்த்தத்துடன் சொல்கின்றீர்கள். உங்களுக்கு தந்தை அனைத்து விஷயங்களையும் சரியான விதத்தில் அர்த்தத்துடன் புரிய வைக்கின்றார். தந்தையிடம் குழந்தைகள் பலவிதமான கேள்விகளை கேட்கின்றார்கள். தந்தை அவர்கள் மனம் கோணாதவாறு ஏதாவது சொல்கின்றார். ஆனால் என்னுடைய வேலையே பதீத்த நிலையிலிருந்து பாவனமாக, தூய்மையாக ஆக்குவதுதான் இறைவனுடைய செயலாகும். அதுக்குதான் அவர் வந்திருக்கிறார்.
இப்ப சில பேர் பிசினஸ் பத்தி என்ன பண்ணலாம் அப்படிலாம் ஃபேமிலி ப்ராப்ளம் பத்தி எல்லாம் பாபாட்ட பேசுறாங்க. ஏதோ கேக்குறாங்கன்னு பதில் சொல்றாரு. ஆனா அவர் அதுக்காக வரல. அப்ப குறி சொல்ற மாதிரி ஆயிடும்ல. அவரு வந்தது எதுக்காக? புது உலகத்தை ஸ்தாபனை செய்யறதுக்காக. அதுக்கு என்ன பண்ணணும்னு ஸ்ரீமத் கொடுக்கிறார் பாத்தீங்களா? அதன் வழிபடி நாம நடக்க வேண்டும். என்னை நீங்கள் இதற்காகத்தானே அழைத்தீர்கள், பதீத்த பாவனரை வாருங்கள் அப்படித்தானே கூப்பிட்டீங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் பிசினஸ் அது இதுன்னு எதுக்கு? லௌகீக விஷயங்கள்லாம். நம்ம ஆத்மாவை கிளீன் பண்ணணும், புண்ணிய கணக்க சேர்க்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அது பாருங்க. ஆத்மாக்களாகிய நாம் சரீரத்துடன் தூய்மையாக இருந்தோம் என நீங்கள் அறிவீர்கள். இப்பொழுது அதே ஆத்மா சரீரத்தோடு சேர்ந்து தூய்மையற்றதாக ஆகியுள்ளது. 84 பிறவிகளின் கணக்கு இருக்கின்றது அல்லவா? இப்பொழுது இந்த உலகம் முட்கள் நிறைந்த காடாக உள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த லட்சுமி நாராயணர் மலர்கள் அல்லவா? அவர்கள் முன்பாக சென்று முட்கள் சொல்கின்றனர். லக்ஷ்மி நாராயணன் சத்தியுகத்தோட ராஜா ராணி, மகாராஜ் மகாராணி. அவங்களுக்கு முன்னாடி இந்த கலியுக முட்கள் போய் சொல்றாங்க, நீங்கள் அனைத்து குணங்களும் நிரம்பியவர்கள், நாங்கள் கீழே இறங்கிட்டோம், பாவிகளாக இருக்கின்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அனைத்திலும் பெரிய விகாரம் காம விகாரம் ஆகும். இதன் மீது வெற்றி கொண்டு உலகை வென்றவர்கள் ஆகுங்கள் என சிவ தந்தை கூறுகின்றார். பகவான் ஏதாவது ஒரு ரூபத்தில் வர வேண்டும் என மனிதர்கள் தற்சமயத்துல நினைக்கிறாங்க. நான்பிகேஸ் கடவுள் ஏதாவது ஒரு ரூபம் எடுத்து வந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பாக்யசாலின் ரதத்தில் அமர்ந்தபடி வர வேண்டும். புதிய உலகத்தை, பழைய உலகை புதிய உலகமாக ஆக்குவதற்காக பகவான் வர வேண்டியதாக இருக்கின்றது. புதிய உலகம் சத்தோ பிரதானம் என்றும் பழைய உலகம் தமோ பிரதானம் என்றும் சொல்லப்படுகின்றது. இப்பொழுது புதிய உலகமாக இருப்பதால் கண்டிப்பாக தந்தை வரத்தான் வேண்டும். இப்பொழுது பழைய உலகமாக இருப்பதால் கண்டிப்பாக தந்தை வரத்தான் வேண்டும். தந்தை தான் படைப்பவர் என அழைக்கப்படுகின்றார். கடவுள் படைக்கிறார. எதை படைக்கிறார? பழைய உலகத்தை தான் புதிய உலகமாக மாற்றுகின்றார். குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு எளிதாக ஞானத்தை புரிய வைக்கின்றார். எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். மற்றபடி யாருக்காவது கர்ம போகத்தின் கணக்கு வழக்கு இருந்தாலோ வேறு ஏதாவது இருந்தாலோ அதை என்ன பண்ணணும்? நம்ம செஞ்ச ஒரு பிறவியோட கணக்கு அது நம்ம உடல்ல வியாதியா வரலாம், அல்லது நம்ம உறவினர்கள் யார் ரொம்ப க்ளோஸா இருக்காங்க அவங்க கிட்ட கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம், கிளாஷஸ் எல்லாம் வரலாம், பொருளாதாரத்துல பிரச்சனை வரலாம், ரிலேஷன்ஸ்குள்ளவே மோதல் வரலாம். இது எல்லாம் வரலாம். ஏன்னா அவங்க எல்லார்கிட்டையும் நம்மளுடைய கர்ம கணக்கு இருக்கு, அதனால செய்வாங்க. இதுல பாபா ஆசீர்வாதம் எதுவும் செய்யறது இல்ல. பாபாட்ட கேக்குறாங்க, பாபா இந்த மாதிரி கர்ம கணக்கு இருக்கு, இன்னைக்கு ஹெல்ப் பண்ணுங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு கேக்குறாங்க. பாபா சொல்றாரு, நான் யாருக்கும் ஆசீர்வாதம் பண்றது கிடையாது. பாபா எங்களுக்கு ஆஸ்தி கொடுங்கள். பாபாவிடம் எந்த ஆஸ்தியை அடைய விரும்புகின்றீர்கள்? பாபா எங்களுக்கு ஆஸ்தி கொடுங்கன்னு கேக்குறாங்க. பாபா கேக்குறாரு, உங்களுக்கு எந்த ஆஸ்தி வேணும்? 2 ஆஸ்தி இருக்கு, எது வேணும்னு கேக்குறாரு. முக்தி ஜீவன் முக்தி அஸ்தி. முக்தி ஜீவன் முக்தி வழங்கும் வள்ளல் ஒரே ஞான கடலான தந்தை ஆவார். முக்தி ஒரு ஆஸ்தி, ஜீவன் முக்தி இன்னொரு ஆஸ்தி. ரெண்டுமே பாபா தான் கொடுக்கிறாரு. ஆகையினால அவர் ஞானத்தின் வள்ளல் என அழைக்கப்படுகின்றார். பகவான் ஞானத்தை கொடுத்தார். ஆனால் எப்பொழுது கொடுத்தார், யார் மூலமாக கொடுத்தார் என்பது யாருக்குமே தெரியாது. அனைத்து குழப்பங்களுமே இதுலதான் இருக்கு. இந்த பாயிண்ட்லதான் எல்லா குழப்பமும் இருக்கு. பாபா சொல்றாரு, யாருக்கு ஞானத்தை கொடுத்தார் என்பது யாருக்குமே தெரியாது. இப்பொழுது இந்த பிரம்மா அமர்ந்திருக்கின்றார். பிரம்மா பாபா சொல்றாரு, நானே நாராயணனாக இருந்தேன்,
பிறகு 84 பிறவைகளை அனுபவம் செய்தேன் என்பது இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும். என்னுடைய கண்கள் திறந்தே விட்டன என பிரம்மா பாபா சொல்கின்றார். எங்களுடைய கண்களும் திறந்தே விட்டன என நாமும் சொல்கின்றோம். 3ஆம் கண் திறந்திருக்கின்றது அல்லவா? எங்களுக்கு தந்தை பற்றி, சிருஷ்டி சக்கரத்தை பற்றிய முழு ஞானமும் கிடைத்துவிட்டன. நான் யார்? நான் எப்படி இருக்கின்றேன்? என்னுடைய கண்கள் எப்படி திறந்தன? எவ்வளவு அதிசயமாக உள்ளன அல்லவா? ஆத்மாக்களாகிய நாம் என்பதே முதன்மையானது ஆகும். மேலும் பிறகு தன்னை தேகம் என புரிந்து கொண்டு அமர்ந்திருக்கின்றோம். நான் ஒரு சரீரத்தை விடுத்து மற்றொன்றை எடுக்கின்றேன். எனினும் நான் தன்னை ஆத்மா என்பதை மறந்து தேக அபிமானியாக ஆகி விடுகின்றேன் என ஆத்மா சொல்கின்றது. நம்மளுக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நம்ம ஆத்மாதான் இந்த உடல் எனும் வேஷத்தை போட்டு நடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த சங்கமயுகத்திலே நான் ஆத்மா அப்படின்றத சில நேரங்கள்ல மறந்து போயிடுறோம். ஆகையினால இப்பொழுது முதலில் தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு அமருங்கள் என இந்த விழிப்புணர்வை உங்களுக்கு கொடுக்கின்றேன். நான் ஆத்மா என உள்ளுக்குள் இதையே சிந்தித்தபடி இருங்கள். ஆத்மா என புரிந்து கொள்வதனால் தந்தையை மறந்து விடுகின்றீர்கள். நாம் அடிக்கடி தேக அபிமானத்தில் வந்து விடுகின்றோம் என உணர்கின்றீர்கள். இதற்காக கொஞ்ச நாச்சும் உழைக்க வேண்டும். இங்கே அமர்ந்திருந்தாலும், மதுபன்ல அமர்ந்திருந்தாலும், அல்லது உங்க வீட்டுல இருக்கும் பொழுதும் சரி, நான் ஆத்மா, இந்த ஆத்மா அபிமானியாக அமருங்கள். நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுப்பதற்காகவே வந்துள்ளேன் என சிவ தந்தை சொல்கின்றார். அரை கல்பம் நீங்கள் என்னை நினைவு செய்தீர்கள். ஏதாவது விஷயத்தை எதிர்கொள்ள வேண்டி வந்தால் ஐயோ ராமா அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லாமா? ஹாய் ராம் அப்படி சொல்றாங்க. ஆனா ஈஸ்வரா ராமா அப்படின்றாங்களே, அவங்க யாருன்னு யாருக்கா தெரியுமா? தெரியாமலே சொல்றாங்க. ஞானக்கடல் பதித பாவனர் அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளல் திருமூர்த்தி பரம்பிதா சிவ பரமாத்மா ஆவார். சிவன் என நீங்கள் நிரூபிக்க வேண்டும். நாம தான் நிரூபிக்கணும்னு சொல்றார் பாருங்க. வெறும் சிவ ஜெயந்தி அல்ல, ஆனால் திருமூர்த்தி சிவ ஜெயந்தி என எழுதப்பட வேண்டும். சிவனின் ஜெயந்தி வந்தது என்றால் கண்டிப்பாக பிரம்மாவின் ஜெயந்தியும் வரும். சிவன் வராருன்னா அதுக்கப்புறம் தான் பிரம்மா உருவாக்குறாருல, பரக்காய பிரவேசம் ஆயிட்டு அந்த உடலுக்கு பிரம்மான்ற பெயர் வைக்கிறாரு. அது வரைக்கும் அந்த உடலுக்கு தாதா லேக்ராஜன் தானே பேரை மாற்றுறாரு. சிவ ஜெயந்தியை கொண்டாடுகின்றனர். ஆனால் பிரம்மா என்ன செய்தார்? லௌகீக அலௌகீக பாரலௌகீக தந்தை இருக்கின்றனர். மேலும் இவர் அலௌகீக தந்தை ஆவார். பிரம்மா பாபா அலௌகீக தந்தை, சிவாபா கடவுளை, அவர் பாரலௌகீக தந்தை. சரீரத்திற்கு ஒரு தந்தை இருப்பாங்க, அவங்க லௌகீக தந்தை. இவர் பிரஜாபிதா பிரம்மா ஆவார். புதிய உலகத்திற்கான இந்த புதிய ஞானம் இப்பொழுதுதான் உங்களுக்கு கிடைக்கின்றது. புதிய உலகத்திற்கான புதிய ஞானம் பிறகு மறைந்து விடுகின்றது. படைப்பவராகிய தந்தை மற்றும் படைப்பின் குணம், படைப்பிற்கான அந்த ஞானம் இல்லாத காரணத்தினால அவர்கள் அஞ்ஞானியாக இருக்கின்றனர். அஞ்ஞான தூக்கத்தில் ஆழ்ந்து இருக்கின்றனர். ஞானத்தின் மூலம் பகல், பக்தியின் மூலம் இரவுதான். சிவராத்திரியினுடைய அர்த்தமும் நமக்கு தெரிந்துவிட்டது.
ஆகையினால அதற்காக விடுமுறை கொடுக்கவும் தவறி விடுகின்றனர். அனைவரின் ஜோதியை ஏற்றி வைப்பதற்காகத்தான் சிவ தந்தை வந்துள்ளார் என இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் இந்த தீபங்கள் முதலானவைகளை ஏற்றி வைத்தீர்கள் என்றால் பார்ப்பவர்கள் இவர்களுடைய விசேஷ தினம் போலும் என புரிந்து கொள்வார்கள். அந்த தீபம் ஏற்றி வச்சோம் அப்படின்னா இப்பொழுது நீங்கள் அர்த்தத்துடன் ஏற்றி வைக்கின்றீர்கள். அவர்கள் புரிந்து கொள்வது இல்லை. உங்களுடைய சொற்பொழிவின் மூலம் முழுமையாக புரிந்து கொண்டு விட மாட்டார்கள். இப்பொழுது முழு உலகத்தின் மீதும் ராவணனின் ராஜ்யம் உள்ளது. ராவண ராஜ்யம் முழு உலகத்திலும் நடந்து கொண்டு இருக்கின்றது. இங்கே மனிதர்கள் எவ்வளவு துக்கம் நிறைந்தவர்களாக இருக்கின்றார்கள். ராவண ராஜ்யத்துல மனிதர்கள் அதிகமான துக்கத்தில் இருக்கின்றார்கள். இந்த விஷயங்களில் உங்களுக்கு எந்த தொடர்புமே கிடையாது என பாபா சொல்கின்றார். தந்தை நேரடியான விஷயத்தை சொல்கின்றார். குழந்தைகளே, நீங்கள் என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் நீங்கள் தூய்மை அடைந்து விடுவீர்கள். உங்களுடைய அனைத்து துக்கங்களும் நீங்கிவிடும். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டு எடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாய் விளங்கும் பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும் வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், சரியான முறையில் தந்தையை நினைவு செய்யவும் ஆத்ம அபிமானியாகவும் ஆகுவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். உண்மையாக சார்ட் வைக்க வேண்டும். இதில் தான் அதிக லாபம் உள்ளது. செகண்ட் பாயிண்ட், அனைத்திலும் அதிகமான துக்கம் கொடுக்க கூடாது. முள் காம விகாரமாகும். யோக பலத்தின் மூலம் இதன் மீது வெற்றி கொண்டு பதீத்த நிலையிலிருந்து பாவனமாக ஆக வேண்டும். மற்றபடி யாருடைய விஷயத்திலும் உங்களுக்கு தொடர்பே கிடையாது. வரதானம். நடைமுறை வாழ்க்கை மூலம் பரமாத்மா ஞானத்தின் நிரூபணம் செய்யக்கூடிய தர்ம யுத்தத்தில் வெற்றியாளர் ஆகுக. இப்பொழுது தர்ம யுத்தத்தின் மேடைக்கு வர வேண்டும். இந்த தர்ம யுத்தத்தில் வெற்றியாளர் ஆவதற்காக சாதனமாக இருப்பது உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையே. ஏனென்றால் பரமாத்ம் ஞானத்தின் நிரூபணமே நடைமுறை வாழ்க்கையாகும். பரமாத்மா நம்மளுக்கு எவ்வளவு ஞானம் கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறத நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையின் மூலமாக வெளிப்படுத்த வேண்டும். உங்களுடைய மூர்த்தியின் தோற்றம் மூலமாக ஞானம் மற்றும் குணம் நடைமுறையில் தெரிய வேண்டும். ஏனென்றால் தற்காலத்தில் விரதம் செய்வதனால் தன்னுடைய மூர்த்தியை நிரூபணம் செய்ய முடியாது. ஆனால் தன்னுடைய நடைமுறை தாரணை மூர்த்தியினால ஒரு நொடியில எவரையும் அமைதியாக ஆக்க முடியும். ஸ்லோகன் சொல்றாரு, ஆத்மாவை பிரகாசிக்க செய்வதற்காக பரமாத்மா நினைவின் மூலம் மனதின் குழப்பங்களை சமாப்தி செய்யுங்கள். ஆத்மா எப்ப பிரகாசமாகும்? ஃபுல் சார்ஜ் பேட்டரி ஆனா ஆத்மா பிரைட் ஸ்டாரா மாறும். அப்படி பிரைட் ஸ்டாரா மாறுறதுக்கு ஃபுல் சார்ஜ் பேட்டரி சார்ஜ் யாரு நிரப்புவாங்க? பரமாத்மா தான் நிரப்புவாரு. அப்ப இறைவனிடமிருந்து சக்தியை பெற்று முழுமையாக சார்ஜ் பேட்டரி ஃபுல் சார்ஜ் பேட்டரி ஆகும் பொழுது அதுக்கு அது மாதிரி ஆகுவதன் மூலமாக மனதின் குழப்பங்களை சமாப்தி செய்யுங்கள். மனசு
நம்ம புருஷார்த்தம் பண்ணலன்னா வேற ஏதாவது ஒண்ணு நினைச்சு கவலைப்படும், குழப்பத்துல போயிடும். அதனால இந்த மாதிரி நம்ம புருஷார்த்தம் செய்து மனதின் குழப்பத்திலிருந்து விடுபட வேண்டும். அதனால இந்த மாதிரி ஆத்மாவை பிரகாசமா வைக்கும் பொழுது மனசுல குழப்பம் இருக்காது. ஆத்மாவை பிரகாசமா வைக்கிறதுக்கு பரமாத்மா நினைவின் மூலமாக நம்ம இந்த மனசா சேவை செய்யும் பொழுது அப்ப அந்த மனதின் குழப்பங்களை சமாப்தி செய்து விடலாம். நல்லது. ஓம் சாந்தி.